தங்கள் சித்தம் இதுதான் என்றால் என் பாக்கியமும் இதுதான். தங்களுக்கு சமமாக எனக்கும் ஒரு கோவிலினை கட்டி என்னையும் மக்கள் வந்து வணங்குவார்கள் என்று எனக்கு சரியாசனம் தந்த பரம்பொருளே, உம்மை வணங்குகிறேன். மகிஷ சம்ஹாரம் முடிந்த பிறகு ஐயப்பனை அழைத்தார் பரமேஸ்வரன். மகனே, உன் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறான் மன்னன் ராஜசேகரன். அவனை ஆட்கொண்டு முக்தி அளிக்க வேண்டும். அத்துடன் நீலிமலையில் சபரி என்ற பக்தை உன் தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருள் செய்து மோட்சம் அளிக்க வேண்டியது உனது கடமை. இதனால் அந்த பக்தையின் நினைவாக அந்த மலைக்கு சபரிமலை என்றே பெயர் வழங்கப்படும். அது மட்டுமன்றி அந்த சபரிமலையிலேயே உனக்கு கோவில் கட்டப்படும். ஆயுஷ்மான் பவ. மகிஷமுகியின் உடல் உயிரற்றதாக இருந்தாலும் மலை போல் வளர்ந்தது. அப்படியே போனால் சூரிய சந்திரனையும் மறைத்துவிடும் என்று தோன்றியதால் ஐயப்பன் மகிஷமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களால் மூடினார்.